நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ வந்து நம்ம நிறைய வந்து கார்ப்ஸ் மார்னிங் சாப்பிட்றோம். ஆனால் அதை விட்டுட்டு கொஞ்சம் நிறைய ப்ரோட்டீன் பேஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். நல்லா ப்ரோட்டீன் பேஸ்ட் வந்து நம்ம நிறைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஐட்டம்ஸாக வந்து அடை. அடை வந்து ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம், ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். முன்னாடி நாளே நம்ம அதுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஸோ ஈஸியாக டக்குன்னு மார்னிங் எழுந்து ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ நீங்கள் வந்து நல்லா இந்த அடை பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். இதுக்கு வேறு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதை ஊற வைக்கணும். அதுக்கு வந்து அரிசி நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். சாப்பாடு அரிசியோ இட்லி அரிசியோ எந்த மாதிரி அரிசி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த அரிசி வந்து நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் வந்துட்டு 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/4 கிளாஸ் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதான் மெயினாக நமக்கு வேணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு 1/2 hour மினிமம் ஊற வைக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் 1 hour ஊற வைங்க. ஸோ நான் வந்து ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுருக்கேன். பார்த்தா இப்போ நல்லா ஊறி இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து ஆட்டிடலாம். ஸோ காலையில் எழுந்தோடனே ஈஸியாக ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். நல்லா ஊறி இருக்குது. இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நான் மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்க போகிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சுடும் போது ரொம்ப சாஃப்டாக அரைக்காதீங்க. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு அரைக்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அது கூட நல்லா காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நான் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சைடில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 2-3 பூண்டு பல் நல்லா தூளாக நறுக்கியிருக்கேன். இதை வந்து இங்கே ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்க போகிறேன். ஸோ இதையும் மாவில் கொட்டி நல்லா நம்ம வந்து தோசை டவாவில் அடை போட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு என்னென்னா வந்து ஈஸியாக நம்ம சட்னி கூட தேவையில்லை. ட்ரெடிஷ்னலாக வந்து இது வந்து வெள்ளத்தோடு தொட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வெள்ளம் வந்து நல்லா நான் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும் நல்லா கார சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ ரெடி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம இதை அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு பெரிய மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து நம்ம வெங்காயமும் பூண்டும் வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். அது வதக்கிற டைமில் நம்ம வந்து அரைச்சி மொத்தத்தில் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மொத்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் 15-20 மினிட்ஸில் பண்ணி ஈஸியாக மார்னிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நல்லா சாப்பிட்லாம். நல்ல ஒரு பருப்பு பேஸ் சாப்பிட்றது வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரோட்டீன் வந்து நம்ம எல்லாருக்குமே நிறைய தேவை. ஹேருக்கும் வந்து ப்ரோட்டீன் நிறைய தேவை நமக்கு. ஸோ லேசாக நம்ம கொஞ்சம் ஆட்டினப்புறம் குவான்டிட்டி கம்மியாகும். மிச்சத்தையும் நான் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஆட்டிடலாம் இந்த மிக்சியில். இதுக்கு உப்பு வந்து நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நான். தேவைப்பட்டால் நீங்கள் அப்புறமா போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் குறைன்னு அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா அரைச்சிட்டேன் நான். அடைக்கி இந்த மாதிரி நல்லாயிருக்கும். கொஞ்சம் அங்கங்கே மிளகாய் இதெல்லாம் தெரியுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் டெக்ஸ்சர். ஸோ மாவில் வந்து நம்ம இப்போது வெங்காயம் பூண்டு வதக்கணும்ல நல்லா ஆறிடுச்சு. அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அது கூடவே வந்து நல்லா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலருக்காகவும் அதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்துக்காகவும் நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா தூளாக நறுக்கி அதையும் போடுங்க. இப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லா தோசை ஒரு திக்கான அடை சொல்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால் நான் ஏற்கனவே ஊற வச்சேன்ல, கழுவிட்டு தான் ஊற வச்சேன். ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து கரெக்டாக ஊற்றுற அளவுக்கு நம்ம கரெக்ட் கன்சிஸ்டன்சி பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் தோசைக்கல் வந்து காய வச்சுருக்கேன். அது ரெடி ஆன அப்புறம் நல்லா அதில் ஊற்ற போகிறோம். அழகாக இதில் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி தேய்க்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து டவா ரெடி பண்ணிக்கலாம். லேசாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி டிஷ்யூவில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து அடைய லேசாக கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சி விடுங்க. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விடலாம், நெய் கூட விடலாம், உங்கள் ப்ரிஃபரன்ஸ். நல்லா சுற்றி எடுத்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இப்படி திருப்பி போடுவோம். இது கொஞ்சம் கனமாக இருக்கும், பார்த்து அழகாக அப்படி திருப்பி போடுவோம். இது வந்து நல்லா வேக வச்சு நம்ம இது வந்து இதை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பருப்புலாம் நம்ம போட்டு பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இதுக்கு பெருங்காயம் சேர்க்கணும். அது நல்லது உடம்புக்கு. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் அடைய சுட்டுருக்கேன். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இதை காட்டுறேன். இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டனால நல்லா டெக்ஸ்டரே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வெள்ளத்தோடு நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். ஒன்று சாப்பிட்டாவே ரொம்ப வந்து ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல ஒரு திருப்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நல்லா நீங்களும் இது வந்து சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.